யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக ஆஷா பவர் ஓட அன்பாக்சிங் வீடியோ தமிழில் நம்ம தான் முதல் முறையாக போடுறோம். ஆஷா பவரோட 2.5 கிலோவாட் அதோட அன்பாக்சிங் போடுறேன். அப்புறமா இன்ஸ்டாலேஷன் வீடியோ போடுறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணகுமார். வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். எல்லாரும் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஷா பவரோட அவங்க ஒரு புதுசாக இப்போது 2.5, 5 kV, 3 kVலாம் சோலார் இன்வெர்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே சார்ஜ் கண்ட்ரோலரில் கொஞ்சம் ஃபேமஸ், சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் நல்ல ஃபேமஸான கம்பெனி ஆஷா பவர். அவங்களோட 2.5 கிலோவாட் இன்வெர்டர் நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கேரளாலேருந்து வர வச்சுருக்கோம். கேரளா பேஸ்ட் கம்பெனி தான். உங்கள் யாருக்கும் சோலார் வேணும்னா கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். என்னோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு சோலார் போட்டிருக்கீங்களான்ட்டு. நீங்கள் பார்க்கலாம், என் கடை ஃபுல்லாக சோலாரில் தான் ரன் ஆகுது. என்னோடய ஆஃபீஸ் ஃபுல்லாக இது சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். ஆக்சுவலாக மேலேருந்து வர டிசி கேபிள், இது சோலார் பேனல்லேருந்து வருது. இது வந்து பேட்ரி பேக், அப்படியே பார்க்கலாம். இது பேட்ரி பேக். இது வந்து என்னோட மினி இன்வெர்டர். என்னோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைட்டு, ஒரு ஃபேன் தான் இருக்குது. அதனால் அதுக்கு இந்த குட்டி இன்வெர்டரே போதும். இது DC to AC கன்வெர்டர். இது இந்த மாதிரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான செலவில் உங்கள் கரண்ட் பில் மிச்சமாகவும். வேணும்னா கால் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷா பவர் 2.5 kV கிலோவாட் அன்பாக்சிங். நம்ம இதை இப்போ டெலிவரி எடுக்க வந்திருக்கோம். VRL லாஜிஸ்டிக்ஸ். இந்த லாஜிஸ்டிக்ஸ் மூலிமா தான் நம்ம இதை டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ வந்துருச்சு நம்ம பார்சல் எடுத்தாச்சு. வாங்க இப்போ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஆஷா பவரோட சிம்பிள் கீழே இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இவங்களோட mppt சார்ஜ் கண்ட்ரோலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சில பேர் ஏற்கனவே அவங்க வீட்டில் சோலார் இன்வெர்டர் இல்லாமல் இருக்கும், நார்மல் இன்வெர்டர் வச்சுருப்பாங்க. அதை எனக்கு சோலாராக மாற்றி கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே இந்த ஆஷா பவர் சார்ஜ் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுறோம். அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுவும் mppt இந்தியாவிலே நம்பர் 1 இவங்க தான் இப்போதைக்கு. இப்போ இவங்களதுலேயே இந்த 2.5 இன்வெர்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர், அதே மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது இவங்களோட இன்வெர்டரில் மட்டும்தான் இருக்குது. சில பெரிய பிராண்டுன்னு சொல்லப்படுற இன்வெர்டரில், சோலார் இன்வெர்டர்லேயே அவங்க ஆப்ஷன் இல்லை. அப்புறம் நம்மளுக்கு போட்டிருக்காங்க, நம்ம அட்ரஸ் வாங்க ஒட்டியிருக்கு, கம்பெனி அட்ரஸ். நல்லா செமையாக பேக் பண்ணியிருக்காங்க. சரவணகுமார், MKS ட்ரேடர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த MKS ட்ரேடர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் என்னோட கம்பெனி தான். சில பேர் இன்னும் ஏன் அதில் பவர் ஸ்பேஸ் சோலார் டெக் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. என்னோட முதல் கம்பெனி MKS ட்ரேடர்ஸ் தான். இப்போ சோலாருக்காக தான் பவர் ஸ்பேஸ் சோலார் டெக்குன்ற அந்த சோலார் டிவிஷனுக்காக நான் அந்த பேர் வச்சுருக்கேன். பேக்கிங்கு நம்ம செம்ம டைட்டாக நல்லா பக்காவாக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. மெட்டீரியல் எந்த வித டேமேஜும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டாரு. சில பேர்லாம் பிராண்டட் நேம் தெரிஞ்சு எனக்கு லூமினஸ் வேணும்,
எக்ஸைடு வேணும், இல்லை பெரிய பெரிய கம்பெனி பேர் தெரிஞ்ச கம்பெனி தான் எனக்கு போடணும் அப்படின்வாங்க. இவங்க நம்ம டெக்னீஷியன், நான் என்னோட அனுபவத்தில் இது நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன், அதே மாதிரியே போடுப்பா அப்படின்ட்டாரு. அதுக்காக நம்ம இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இத்தனைக்கும் இந்த இன்வெர்டர் பிராண்டடை விட கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் இது எதனால காஸ்ட்லின்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர். இது வேற எந்த பிராண்ட்லையும், வேற எந்த பிராண்ட் இன்வெர்டர்லையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மர், காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் வரவே வராது. உங்களுக்கு காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா என்னன்னா, உங்க பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் எஃபிஷியன்சியா இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பாஞ்சு அன்பாக்ஸ் பண்ணுறோம். வந்துருச்சு. இந்த ப்ளூ கலர் இன்வெர்டர் தான். ஆனால் நல்ல டிசைன் வேறு கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு யூபிஎஸ் கம்ப்யூட்டர், ஆன்லைன் யூபிஎஸ் என்ன டிசைன் கொடுப்பாங்களோ அதே டிசைன் இந்த சோலார் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இது ரொம்ப காம்பேக்ட். மற்ற இன்வெர்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், சில இடமே வைக்கிறதுக்கே பத்தாது. இது பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது. எதனால இது காம்பேக்டாக இருக்குன்னா, காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். நீங்கள் இதே அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் இந்த மாதிரி 2 மடங்கு சைஸ் இருந்திருக்கும். இதில் என்னன்னா, இந்த செட்டிங்ஸ், இந்த இன்வெர்டரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த செட்டிங்ஸை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மற்ற இன்வெர்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு செட்டிங் தான், அவங்க கம்பெனி என்ன ப்ரோக்ராம். இது வந்து இதோட யூசர் மேனுவல், இது ப்ளஸ் வாரண்டி கார்டும் அதே தான். இந்த கம்பெனி மட்டும் என்னன்னா, நம்ம உள்ள இருக்க செட்டிங்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்கலாம். இது அதே மாதிரி இது முக்கியமாக ஒன்று, இது எல்லா பேட்டரிக்கும் சுத்தம். லெட் ஆசிட், லித்தியம் அயான், இப்போ லேட்டஸ்டாக ஒரு லித்தியம் அயான் டியூப்லர் பேட்டரி, எல்லா பேட்டரியும் யூஸ் ஆகும். பாருங்க, ஒரு நல்ல ஒரு சோலார் இன்வெர்டர் மாதிரின்னே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ஹைஃபை எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி இருக்குது. கீழே அதோட செட்டிங்ஸ் தான் இது. நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுற அந்த மோட் ஆஃப் பட்டன்ஸ் 3, அதுக்கு மேலே 3 இண்டிகேட்டர் இருக்குது. சோலார் அவைலபிள், சோலார் ப்ரெசன்ஸ், லோட் ஆன் சோலார், அந்த மாதிரி பக்கா ப்ளூ கலர் பவுடர் கோட்டிங். சைடில் ஏர் வென்ட்லாம் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதே மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஆச்சுன்னா அந்த எக்ஸாஸ்ட் நல்லா, அதே மாதிரி 2 சைடுமே அந்த ஏர் வெண்ட்டை கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு எக்ஸாஸ்ட், கீழே ஒரு எக்ஸாஸ்ட். ஆனால் ஒரு எக்ஸாஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிசி கேபிள், நல்ல குவாலிட்டியான காப்பர் கேபிள். அதே மாதிரி ஒரு எம்சிபி கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ஷனுக்கு எம்சிபி இருக்குது. இதில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. மற்ற பேர்லாம் வெறும் ஸ்க்ரூவோடு விட்டுட்டு இருப்பாங்க, கவர் கொடுத்துருக்காங்க. மற்ற இதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் வீடியோ போடுறேன், பாருங்கள். பாய்.